Good morning to all. Welcome to the Programming in C online class. Students, நம்ம 4th unitல pointers பத்தி பார்த்துட்டு இருக்கோம். Previous videos பாருங்க, how to declare a pointer, அதுக்கு எப்படி address assign பண்றது அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய topics discuss பண்ணிருக்கோம். So இந்த வீடியோல நம்ம concentrate பண்ண போற topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா accessing a variable through its pointer. So நம்ம வந்து இப்போ ஒரு variable declare பண்றோம், int a declare பண்றோம். அந்த வேரியபிளை நேரடியா a equal to 10 அப்படின்னு நம்ம access பண்ணிடலாம். பட் இப்ப அந்த ஏவோட அட்ரஸ் ஏன்ற வேரியபிளுடைய அட்ரஸ் நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள ஸ்டோர் பண்றேன் இல்லையா? சோ ஆஃப்டர் தட் அந்த அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ண பிறகு அந்த பாயிண்டர் வேரியபிள் வழியா அந்த ஏன்ற வேரியபிளுடைய வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணணும். சரியா? சோ அது வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், அந்த கான்செப்ட் தான் accessing a variable through its pointer. The value of a variable, it can be accessed using the pointer variable. General form என்ன அப்படின்னா star pointer variable. இந்த ampersandன்றது நம்ம எப்படி address of operatorன்னு பார்த்தோமோ அத மாதிரி இந்த star அப்படின்றது this is called as indirection operator. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு அது வந்து புரியும் எப்படின்றது. அது மாதிரி இந்த இடத்துல pointer variable அப்படின்றது நம்ம ஏற்கனவே டிக்ளேர் செய்யப்பட்ட pointer variable. ஒரு வேரியபிள பாயிண்டர் வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்ம எப்படி டிக்ளேர் பண்றோம், int star x தான் டிக்ளேர் பண்றோம். ஆனா இந்த பாயிண்டர் வேரியபிளோட பேர் வந்து star x கிடையாது. ஸ்டார்ன்றது ஒரு ஆபரேட்டர் that is used to denote, இது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள்னு டினோட் பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல். நெக்ஸ்ட் int y கொடுக்கிறோம். இப்போ y equal to 200. இந்த yல வந்து நான் 200ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். And after that x equal to ampersand y. அதாவது இந்த y என்ற வேரியபிள் உடைய அட்ரஸை நான் வந்து xல ஸ்டோர் பண்ணிடுறேன். That means x வந்து இந்த y என்ற வேரியபிளை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்ப பாருங்க printf %d, star x. அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, yல வந்து வேல்யூ 200 இருக்குது, y-யோட அட்ரஸ் வந்து xல இருக்குது. அப்ப நான் x பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இந்த y உடைய அட்ரஸ் பிரிண்ட் ஆகும் இல்லையா? கரெக்ட். இப்போ printf %d star x ன்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த x எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். prints 200 the value of variable y. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு let us move on to the ப்ரீவியஸா நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வந்து பார்த்தோம் இல்லையாமா? ஸோ இப்போ அந்த டயக்ராம் நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது you will be understanding better. you just இங்க நீங்க பாருங்க, குவான்டிட்டின்றது ஒரு வேரியபிள், அதனோட வேல்யூ வந்து 79, அதனோட அட்ரஸ் வந்து 500. இந்த குவான்டிட்டின்ற வேரியபிளை நான் pன்ற ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல பாயிண்ட் பண்ண வைக்கிறேன். அதாவது p equal to ampersand quantity அப்படின்னு நான் கொடுத்த உடனே என்ன ஆகுது, இந்த குவான்டிட்டின்ற வேரியபிளுடைய அட்ரஸ் 500 இங்க வந்து ஸ்டோர் ஆயிடுது. சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த p-ய வந்து பிரிண்ட் பண்றேன். printf %d p அப்படின்னு கொடுத்தா இந்த p-ல என்ன வேல்யூ இருக்கு, 500 இருக்கு. எனக்கு இந்த 500 பிரிண்ட் ஆயிடும். ஆனா எனக்கு இந்த குவான்டிட்டியினுடைய வேல்யூ 79 அப்படின்றது இந்த பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி என்னால பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பிரிண்ட் பண்ண முடியும். நீங்க வந்து நார்மலா பீன் பிரிண்ட் பண்ணா இதுல இருக்கிற வேல்யூ 500 தான் உனக்கு பிரிண்ட் ஆகும். அதுவே நீங்க ஸ்டார் பீன் கொடுத்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து இன்டைரக்ஷன் ஆபரேட்டர். அதாவது இந்த அட்ரஸை எடுத்து இந்த அட்ரஸ் எங்க இருக்குதோ அங்க போய் அதுக்கு நேரா இருக்கிற வேல்யூ 79ங்கிறத எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, சோ நார்மல் p அப்படின்றதுல 500 இருக்கும், ஸ்டார் pன்றதுல இந்த 500 அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ இருக்கும். அதத்தான் வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து இங்க பார்த்திருக்கோம். அதாவது accessing the content of the variable. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா y equal to 200, x equal to ampersand y. x நீங்க ஸ்டார் xன்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த y-யோட வேல்யூ 200ன்றது பிரிண்ட் ஆகும். வெறும் xன்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் y வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ரைட். Let us see a simple program now. Write a program to display the contents of a pointer variable. You see here int a, int star b. இது வந்து bன்றது pointer variable. This is going to point to an integer type variable.
a equal to 100, b equal to ampersand a. ஓகே, ஸோ அதாவது இந்த ஏவினுடைய அட்ரஸை எடுத்து நம்ம இந்த பாயிண்டர்ல வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். The content of the pointer b equal to percentage d star b ன்னு கொடுக்குறோம். ஸ்டார் b இதுல வந்து வெறும் b ன்னு கொடுத்தீங்கன்னா a வோட அட்ரஸ் இதுல இருக்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஸ்டார் b கொடுத்தா என்ன செய்யும், இந்த அட்ரஸ் எங்க இருக்குதோ அங்க போய் அதுல இருக்கிற கண்டென்ட் இந்த 100ன்றதை எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். The output will be the content of the pointer b equal to 100 அப்படிங்கிறது நமக்கு print ஆகும். Okay. So let us see another program. Content-ஐயும் நான் print பண்ண போறேன், address-ஐயும் print பண்ண போறேன். Write a program to display the content and address of a pointer variable. Content-க்கு star b, address-க்கு என்னமா கொடுக்கணும்? Yes. இந்த star இல்லாம நீங்க வெறும் b ன்னு கொடுத்தீங்கன்னா address print ஆகும். See the example. Hash include stdio.h main int a int star b a equal to 100. So இப்போ என்ன பண்ண போறோம், b equal to ampersand a கொடுத்தாச்சா? இப்போ இந்த a உடைய அட்ரஸை பிரிண்ட் பண்றதுக்கு வந்து வெறும் b ன்னு கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். a ஓட கண்டென்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு ஸ்டார் b கொடுக்கணும். printf the content of the pointer வந்து percentage d star b. printf the address of the pointer b வந்து நார்மலா நீங்க b ன்னு கொடுத்தீங்கன்னா அதுல அட்ரஸோட a தான், a வினுடைய அட்ரஸ் தான் வந்து அதுல இருக்குது. ஓகே, so the output will be content of the pointer equal to 100, address of the pointer equal to this one. அது எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த அட்ரஸ். ரைட் ஆமா? hope you all understand. ampersand அப்படின்றது address of operator, starன்றது indirection operator, pointer variable நம்ம அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அது எந்த வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதனுடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ணுது. பாயிண்டர் வேரியபிள் முன்னாடி நீங்க ஸ்டார் போட்டு பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எந்த வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதோ அதனுடைய கண்டென்ட்டை எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் பாயிண்டர். ஒரு பாயிண்டர்னா என்ன, அது என்ன பண்ண போகுது, அதுக்கு இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை எந்த ஆபரேட்டர் ஆம்பர்சண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதுக்கு கொடுக்கணும், how to declare a pointer variable, how to initialize a pointer variable, and then indirection operator na enna, pointer variable பயன்படுத்தி இன்னொரு வேரியபிள் உடைய வேல்யூவை எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே நான் previous 3 videos and இந்த வீடியோல நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். Go through all those things. So concentrate more. This is very interesting topic and important topic. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பாயிண்டர் எக்ஸ்பிரஷன், அதாவது பாயிண்டர் அரித்மெட்டிக் வந்து பார்க்க போறோம். So we will meet you in the next video. Thank you students.